நீங்க போயிருங்கம்மா, அங்க போயிருங்க. வா திருத்தணி, கால் வந்துட்டு வா. திருத்தணி, திருத்தணியா? உன் வீட்டுக்காரர் எங்க? என்ன செய்யணும் உனக்கு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. உன் புருஷனுடைய மனத்தை அளந்து பார்த்தேன். அவன் மனத்தை நான் அளக்கேன், அவன் மதுவை அளக்கான். ஏன்னு குடிக்கான். அவன் உள்ளத்தை சீர்திருத்தி குடிக்க விடாம தடுத்து நிறுத்தினா போதுமா? வேற என்ன வேணும்? வீடை கட்டித்தார, ஒரு வண்டியில் என் பேரை எழுதிக்கா, உன் கடன் தீரும். இந்த அப்படி வெற்றி ஆகிக்க. நல்லா. அதே திருத்தணி எல்லை மகனை பற்றி கேட்க வந்தவங்க. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகில் டேஸ். நீங்க திருத்தணியா? பொய் சொல்லிட்டு நிக்கிறது மாதிரி தெரியுது. தாலுக், தாலுக், நோ லுக். அதை நான் பார்க்கல, நீ வேணா பார்த்துக்கோ. என்ன வேணும் பிள்ளைக்கு? சரி, கால் வந்துட்டு ரொம்ப வேண்டாம், ஒரே வார்த்தை தான் சொல்ல சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்போம். மலர் கொடுத்தேன், உன் பையனுடைய மனத்தை போய் பார்த்தேன். உன் பையனுடைய மனத்தை போய் பார்த்தேன். கொஞ்சம் அலமோதிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு அலைவான். கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கு பிள்ளைக்கு. இன்னும் ஒரு 6 மாத காலங்களில் அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். அதே மாதிரி கடனை தீர்த்து தாரேன். இந்த வெற்றி உண்டு. இந்த பணத்தை கொண்டு வீட்டில் வை, பணம் சேரும், கடன் தீரும். அங்கே தள்ளி இருக்க 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கியா? காப்பாற்றி தரேன் போ. கர்மசாமிக்கு திருத்தணி எல்லை தொழில் சம்பந்தமாக மனம் பாதிக்கப்பட்டவர்கள். நீங்க திருத்தணி கிடையாது, நீங்க திருப்பத்தூர்ல தான் இருக்கீங்க. திருப்பத்தூர் தானே உங்களுக்கு? ராணிப்பேட்டை. திருத்தணி, திருத்தணி எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள். என்னப்பா, என்ன தொழிலுமா பார்க்குறீங்க? நான் தொழில் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவங்களும் வர சொல்லியிருக்கேன். என்ன தொழில் பார்க்குறீங்க? நீங்கள் அங்கே நில்லுங்க, அங்கே தள்ளி நில்லுங்க. 1 2 3 4 குறிய தள்ளு. குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் வாங்க. யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேணும்? சபாஸ், வாங்க உட்காருங்க, சந்தோஷமா வாங்க. திருத்தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும், தனை மறந்து மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும். என்ன மாத்திரைகள் எதுவும் சாப்பிடுதீங்களா? என்ன மாத்திரை? அதான் முழுங்கிக்கிட்டே இருக்கிறேன். என்ன மாத்திரை சாப்பிடுதிய? எழுதி கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்படி இல்லை, வந்துட்டாங்க இவங்களை நம்ம கையில் வச்சுக்கிடுவோங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுங்கிற ரூட்டில் உனக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? காலில் வந்துட்டு வாங்க. பிரச்சனை இல்லை, மருந்து எதுக்கு? நோய் இல்லை, மருந்து எதுக்கு? எதுக்குடா? வியாபாரத்துக்கு. எதுக்குப்பா? வியாபாரத்துக்கு. சும்மா விற்காம அங்கேயே போட்டுக்க முடியுமா? ஆதியே அந்தமே அருள் பெரும் சோதி. சிவபெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? சிவாய நம என்று ஒலித்ததுனால தான் ஆதி சிவனை பற்றி நான் கூப்பிட்டேன்.
அந்த சிவனுடைய நிலையிலிருந்து உன்னுடைய ஏடுகளை எடுத்து பார்த்தேன். குழந்தை பாக்கியத்தில் புத்திர பாக்கியத்தில் சனி பகவானுடைய பார்வை தோன்றிய காரணத்தினால் கர்ப்பப்பையில் சில சமயத்தில் தோன்றி மறைவது போன்ற வலியும் சில தடைகளும் நாட்கள் தள்ளிப்போன குறைகளும் ஏற்பட்டிருக்கா? காலம் விட்டுவாங்க. அப்படியா? உங்கள் ரெண்டு பேருக்குமே மனநிலைகள் அடிக்கடி அலைமோதிக்கிட்டு மனநிலைகளில் அமைதி பெற முடியாமல் சந்தோஷமாக இல்லாத மனக்குறை உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வெறுப்பும் வேதனையும் இருக்குது. என்ன வாழ்க்கை, பிள்ளை பிறந்தான பிறக்காட்டான, இவ்வளோ காலம் முடிவெடுத்து ஒன்றுமே நடக்கலையே, என்ன செய்ய போகிறோம், அந்த ஆண்டவன் என்னைக்கு தாராள தரட்டும் அப்படிங்கிற ஒரு வேதனையில் சடித்து கொண்டீர்கள். பக்கத்தில் வாங்க. அதனால் வெற்றி மாலை கொடுக்க சொல்லி உத்தரவு. பெண்மணியே, குளிக்கிற தேதி எப்போன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனை தேதி கலந்துருக்கு? வாட்? வரக்கூடிய 18. கண்ணை மூடு. இந்த விரலை நீ பிடிச்சிக்கா. சிக்கனு பிடி, கண்ணை முடிக்கா. இந்த விரலை நீ பிடிச்சிக்கா. இந்தா, கர்ப்பம் ஜனனமாகும், சிவனேசன் என்று பெயர் வைக்கிறாய். வெற்றி உண்டம்மா. இந்தா, இந்த கனியை நீ வச்சு கும்பிடு. இந்த கனியை அறுத்து புழிஞ்சு 2 பேரும் சாப்பிட்டுக்காங்கடா. எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்தா, பணம் தானடா உனக்கு தேவை. இந்தா, நல்லா இருங்க, போங்க. நீங்கள் வாங்க. வெற்றி மாலை என்ன தின்னு விவரம் சொல்லி கொடுறேன். இந்தாப்பா வச்சுக்கா. இந்தா பக்கத்தில் வா. 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இரு. வா. நல்லா இந்தாப்பா, நீ பேசி முடிக்கிற இடமெல்லாம் ஜெயமாகும். ஒரு 3 இடத்த கோல்மால் பண்ணி உனக்கு முடிச்சு தரேன். சந்தோஷமாக இருக்கும். எப்படி முடிச்சு தரேன்? கோல்மால் பண்ணி. ஏன்னா அப்படி பத்திரம் தான் உங்கள்கிட்ட போய் இருக்கு கையில். உண்மையா இல்லையா? வா முடிப்போம். வா. ஆமாடா, கேள்விப்பட்டேன். அவருக்கு உத்தரவு வரல. பௌர்ணமிக்கு கூட்டு வா. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை ரெடி பண்ணிடுவோம். என்ன வரும்பொழுது சரக்கு கொண்டு வாடா. நீ குடிப்பியா? நல்லா இருக்குடா. நீ குடிப்பியால? கேஸு சில வந்து தண்ணி ராவாவே அடிச்சிருதியா? தப்பு இல்லையாடா? போய்ட்டா, பிறகு பேசுவோம். இவன் முடிக்கும். அவனை துட்டடு. இப்படி தானே பணத்தை பூரா வேஸ்ட் ஆக்குதே தண்ணி அடிச்சு. போங்க 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 போங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கருப்பசாமிக்கு ராணிப்பேட்டை பொண்டாட்டி 2 கட்டி திண்டாடி ராணிப்பேட்டை. இடையில எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் சரியில்லை. அதனால் இப்போ என் உடல்நிலையும் சரியில்லை. என் கடனை தீர்த்து தரணும் அப்படி கேட்டு வந்தாங்க. நான் ஒரு கிழவனை கூப்பிடுறது, நீ வந்து வாலிபம் விழுத. டேய், நான் ஒரு கிழவனை கூப்பிடுறேன்டா. நீ கிழவனால? அப்போ நான் ஒரு கிழவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வருவார் பாரு, உட்காரு. நீ வணக்கம் அண்ணாச்சி. அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க, கால் விட்டுட்டு வாங்க. இப்போ நீங்களும் உங்கள் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கீங்களா? இடையில் உங்களை கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டுமா விரட்டி விட்டாங்களே, இப்போ நல்லா ஆகிட்டீங்களா? அதனால் சமாதானம் ஆகிடுதா வண்டி? இப்போ ட்ராக்கெல்லாம் நல்லா ஓடுதுலா? கால் வந்துட்டு வாங்க. கேட்கணும்லாப்பா நல்லா இருக்கியான்னு. உடனே சிரிக்கியல, எதுக்கு சிரிக்கிய? உட்காருங்க. உன்னுடைய உடல்நிலையும் நல்லாக்கி தரேன். சொத்து சொந்தமான பிரச்சனையை சரி பண்ணி தரேன். வேறு என்னடா வேணும்? சரியாயிரும். இந்த கனியை அறுத்து தேக்க சொல்லி எல்லாம் வெற்றி ஆயிரும், நடந்துடும். போ. ஓகே. கணவன் மனைவி ராணிப்பேட்டை தோல் 18 சாலை நட்புக்கு பழகி நஷ்டமான நங்கையர். அப்படித்தானம்மா? நட்புக்கு பழகி நஷ்டமான நங்கையர். ஏகப்பட்டவர் பழகி பல லட்சத்தையும் கோடியும் விட்டுட்டான். ஆம்பளைகிட்ட விட்ட பொம்பளையும் உண்டு, பொம்பளைகிட்ட விட்ட ஆம்பளையும் உண்டு. நீங்கள் எந்த ரகம்? சரி, கால் வந்துட்டு வா. என்னடா செவ்வாய் சிரிக்க? ஏய், கஷ்டப்படுறியாடா?
இல்லையே? டெக்னிக்கலா கண்ண முடுங்க பார்ப்போம். பூமாலையில் ஓர் மல்லிகை இதை நான் தான் தேனென்றது. உடம்புல ஏதோ ஒரு ஓட்டம் ஓடுது. அப்படி பேய் ஓட்டமா, நாய் ஓட்டமா, ஆவி ஓட்டமானு ஒரு சின்ன சந்தேகம் ஓடுது. இருக்கா? கால் வந்துட்டு வா, நீ உட்காருட. சிந்தும் தேந்துளி இதழ்களின் ஓரம். என்ன இப்படி பாட்டா பாடுதேன்? நல்ல பாட்டு தானே பாடுறோம் நம்ம. உன் பணத்தை வாங்கி தந்துடுறேன், உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? என்ன பிரச்சனை? கண்ணமுடி உன் மேலே கேஸ் கொடுக்கறதுக்கு 4 பேர் தயாராக இருக்காங்களே. அதில் வழக்கில் பிரச்சனை வராமல் காப்பாற்றுறேன். அந்த கடனை தீர்க்க நானே முன்னின்று உனக்கு பணம் தாரேன். காப்பாற்றியாச்சு. தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கா, வெற்றி உண்டு. பாப்பா பௌர்ணமிக்கு வாங்க, ஃபுல்லு வாங்கிட்டு வா. எப்படி வாங்கிட்டு வரணும்? ஃபுல்லு வாங்கிட்டு வரணும். ஃபுல்லு வாங்கிட்டு வா. சரி. கர்மசாமிக்கு ராணிப்பேட்டை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. இங்கே ராணிப்பேட்டையாமா? புழுவனி ஆத்தா. புழுவனி ஆத்தா எந்த ஊர் ஆத்தா? அரக்கோணம். முழுக்கோணம் யார் இருக்கீங்களா? உனக்கு எந்த ஊருமா? ரத்னகிரி, ராணிப்பேட்டை பக்கத்தில் முருகப்பெருமான் கோயில் அங்கே உண்டுலப்பா. வாடி. கால் வந்துட்டுவாங்க. ராணிப்பேட்டையே தான். யார்? ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குமா? எண்ணி பார்க்கலையா? வாடா தம்பி, 2 வரங்கள் கேட்டுக்காடா. என்ன வேணும் உனக்கு? எப்படி? உடல்நிலைக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும் இருக்கு. இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன். உன் மகன் படித்து வேலைக்கு செல்வான். அதில் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளை பெறுவான். அவன் மனத்தை அடைக்குத்தாரேன். இடையில் ஒரு பெண் அவன் இதயத்தில் புகுந்தாள். அதை மாற்றி தெளிவாக்குகிறேன். போ. கர்மசாமிக்கு கடன் பட்டு வந்தது யாருப்பா? வாடா. என்ன கடன்? இது யாரு? நீ அண்ட நல்ல வேலை 2 வரும். கால் வந்துட்டுவாங்க. அப்படியா? அந்த இடத்தை இழக்காமல் உங்களுக்கு காப்பாற்றி தரேன். உங்கள் கடனை தீர்க்கிறதுக்கு சில வழிகளில் பணம் வரும். அதுக்கு வேண்டிய வருமானத்தை உருவாக்கி தரேன். புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க உள்ளத்தில். அதுக்கு பண உதவியும் வேணும். அதுக்கு மாஸ்டரா பிளானிங்க்கு ஒரு இடமும் வேணும். அது 2யும் நான் அமைச்சு தந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. விஷயம் எவ்வளோ தானே? கால் விட்டுருவாங்க. நீ தானே அப்புறம் கேட்ட? யார் உனக்கு? நீ யார்? உன் பொண்ணா? உன் பிளத்தை கொஞ்சம் பார்க்கணும். கல்யாணம் முடிச்சிட்டியா? ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல. கண்ணை முடிக்கா, காலில் விழுந்துக்கா. நீ முடிச்சிட்டியால? நீ காலில் விழுந்துட்டு வா. நீ உட்காரு. சின்ன பையன் தானடா, கவலைப்படாத. பணத்தை விட்டுறக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். என்ன? சரி, இந்தா. பணமும் கிடைக்கும், இடமும் கிடைக்கும். நல்லா இருக்கு. யார்த்தையும் மாட்டாமல் உன்னை காப்பாற்றி கொண்டு வந்துடுவேன். கவலைப்படாத. நீ முடிச்சுடுடா, போடா. கர்மசாமிக்கு அரக்கோணம். அவ்வளோதான்.
வாப்பா. வீட்டில் எதுவும் நாய் கிடக்கா? என்ன நாய்? உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாசல்லே கிடக்கும். கால் வந்துட்டு வா. என்ன வேணும்? வேலை வாங்கி கொடுக்கலன்னா நினைஞ்சிருவே நீ. உட்கார். பையன் இப்போ வந்து சனி பகவானுடைய தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் 920 நாள், 90 110 நாட்கள் மொத்தம். 90 நாளும் 20 நாளும் கடந்தால் 110 நாட்கள். 110 நாட்களில் உன் பையனுக்கு வருமானத்துக்குரிய வேலை கிடைக்கும். அவன் மனம் உறுதிப்படும். அவன்கிட்ட இருக்கக்கூடிய சில தீய பழக்கங்கள் வெளியாகும். அந்த பணத்தை நான் மீட்டி தரேன். இந்த அப்படி அதை மறந்துடுங்க. வேறு இடத்துல அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். பௌர்ணமிக்கு வந்து ஒன்று வாங்கி காக்கா போயிட்டோம். கர்மதாமிக்கு தாயும் மகளும் வாங்க. டங்கு நக்கு டங்கு டங்கு நக்கு டங்கு. ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல முடியாமல் கிடப்பா. நம்ம அதுன்னு பேசலானே. உங்கள் அப்பாங்க என்னாச்சு? பக்கத்தில் வா. உங்களுக்கு நிறைய விவரம் பேசுறதுக்கு விரும்பலை. என்ன வர வேணும்னு கேட்டுக்காங்க. ஒன்று இந்தா ஏன் இப்படி சொல்கிற? உன் வயசுல கல்யாணம் முடிச்சிட்டியா? பொறுமையாரு. நீ என்ன சொல்கிறது? நான் அந்த கனியை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேனே. ஏமாந்துட்டோம்ல அவளை. அதே மாதிரி நீ ஒருவரிடம் ஏமாறுவாய். உன் மனதை உறுதிப்படுத்திக்கொள். அதில் உன் வாழ்க்கை தவறிவிடக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அதை மறந்து விடு. காலில் விழுந்துட்டு வா. ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? வாடி பெண்மணியே வா. முறையான வாழ்க்கையை அமைத்து தெளிவான ஒரு உத்தியோகத்தை கொடுத்து செம்மையாவனை வாழ வைக்க சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 பிள்ளைகளை பற்றி பௌர்ணமிக்கு வரும்போது நீ கேட்டுக்கா. முடிச்சு தந்தாச்சு. போயிட்டு வா. கர்மதாமிக்கு 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 மலையாளம் போன கேரள தேசம். கேரளா கேரளா தேசம். கேரளா காலன்ற செந்தமிழே வணக்கம். ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும். 2 தலைமுறைகளுக்கு முன்னால் கேரளாவா தமிழ்நாடா? பாலக்காடு. 2-3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒருவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஒரு முன்னோர்களில். இன்னும் ஒருத்தர் வந்து கேரளாவை சார்ந்தவர். 2 தலைமுறைகளுக்கு முன்னால் என்று சொன்னால் 1956க்கு முன்னால் பாலக்காடே தமிழ்நாடு தான். அதனால் பாலக்காட்டில் 1956க்கு முன்னால் பிறந்தவங்க அத்தனை பேரும் தமிழ் மக்கள் தான். சரிண்ணா? அப்போ நாங்கள் தான் மலையாளி. ஏன்னா அம்பாசமுத்திரம், செங்கோட்டை, நாகர்கோவில், களியக்காவில ஃபுல்லாக கேரளா. 56க்கு பிறகு தான் இது தமிழ்நாடாச்சு, அது கேரளாவாச்சு. காலில் வந்துட்டு வாங்க. என்னடா என்ன வேண்டும் பெண்ணடியாரே? வீட்டை விற்று தந்துடுறத. கேஸ் ஜெயிக்க 2 வருஷம் ஆகும். பக்கத்தில் வா. இந்தா கடனை தீர்த்து செம்மையாக வாழ வைக்கிறேன். செய்வன வைவன இல்லை. நிமிந்துக்காங்க. திருநீர் நெத்திலையா மண்டையிலையா? நல்லாயிருக்கும். போய்ட்டு வா. அவளை பற்றி பின்னால் பேசலாம். சரியா? கடல் சார்ந்த பணிகள் செய்வாள். படிக்க வை, வெற்றி உண்டு. அதே கேரள தேசத்தை சார்ந்தவர்கள்
தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிற மனக்குழப்பம் தீர வேண்டும் என்று சொல்லி வந்தார். எവിടെ ஸ்தலம்? வாட்? எവിടെ? பொன்னாயா? மலப்புரம் ஜில்லா. ஓ, காலன்ட்டு வரலாம். TN 31CU 3129 வந்து சாமி வீட்டு முன்னால் நிற்கி அதை உடனே டிரைவர் போய் மாற்றி விடணும். விடவா? உட்கார முடியுமா? முடியாது. என்னக்கா நீ வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னாலே உன்னுடைய குடும்பத்தில் மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் நடந்து நிறைய பணம் இழப்புகளும் ஒருவர் மரணத்துக்கு ஒப்பான கண்டம் நோய்களையும் சுமந்து மனவேதனை அடைந்து நடந்தது. புரியுதா? இப்போதைக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து தெளிவாக்க வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து. இதில் இப்போ இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்த்து நிலையான வருமானத்தை உருவாக்கி தந்தால் போதும்லா? வேற என்ன வேண்டும்? கால் வந்துட்டு வா. ஓம் அப். வாங்க. 3 மாதத்தில் உன் பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெற்றி உண்டு. ஜெயிச்சு வா. மகிழ்ச்சி அடைவாய். கண்ணீரை தொட, கவலையை மற, மகிழ்ச்சியில் இரு. வாழ்க வாழ்க. கேரள தேசம் எந்த தொழில் பார்த்தாலும் மனவர்த்தமாக இருக்கென்று கணவன் மனைவி குட்டி குழந்தைகளோடு வந்தவர்கள். நீங்க எதுக்கு இங்கே வீணா நிற்கிறேன்? யார் சொன்னா? மூணாரா? புனலூர். புனலூர்ல எந்த இடம்? தாராபுரம். உனக்கு தெரியுமா அந்த ஏரியா? உட்கார். யாரு? எங்க போகுது? ஒன்றுக்கு போதா? என்னது அது? குப்பியா? பாட்டில் சரக்கு? எனக்கா உனக்கா? கால் வந்துட்டு வா. கரண்ட் வோல்டேஜ் குறையுத. கொஞ்சம் ஏர் அடைச்சி விடுத பல்பு கெடுக்கலாம். வெண்ணிலவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில்